ஓம் நமச்சிவாய. எல்லாத்துக்கும் வணக்கம். போன எபிசோட்ல நம்ம தட்ச மகாராஜா நம்ம சதிக்கும் சிற்பிக்கும் தண்டனை கொடுக்கறத பார்த்தோம். வாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் சப்த ரிஷிகள்ல தலைமை ரிஷியான மகாரிஷி அவர் ஜாதகத்துல எதிர்காலத்தை கணிச்சிட்டு இருக்காரு. யாருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு பக்கத்துல இருக்க இன்னொரு ரிஷி கேட்கிறாரு. அதுக்கு இந்த மகாரிஷி, இல்ல சதியோட ஜாதகத்தையும் நம்ம மகாராஜாவோட ஜாதகத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்த வகையில ரெண்டு பேருக்குமே ஜாதகம் சரியில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருமோன்னு தோணுது. விதியை மாத்தணும். நாமெல்லாம் சாதாரண மனுஷங்கள்ல நமக்கு யாகங்கள் செய்த சக்தி இருக்கு. அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம ராஜாவோட விதியை மாத்தி எழுதணும் அப்படின்னு மகாரிஷி பேச, அதுக்கு நம்ம நல்ல ரிஷி, விதியை மாத்தணும் நினைக்கிறது தப்பு இல்லையா, அதுவும் சக்தி படைத்த நாம இந்த மாதிரி யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் நடுவுல ஒரு விவாதமே நடக்குது. அந்த பக்கம் சதியோட ரெண்டு அக்காமார்களும் வந்து சதி கிட்ட, நீ ஏமா அதுக்கு ஒத்துக்கிட்ட, 1,00,000 தாமரை மலர் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அரண்மையை சுத்தி இருக்கிற எல்லா தாமரை மலர்களையும் எடுத்தா கூட ஒரு 20,000 தாமரை மலர்கள் கூட வராது. அப்படிப்பட்ட நிலைமையில நீ 1,00,000 தாமரை மலர்களை எப்படி எடுப்ப, இதுக்கு நீ ஒத்துக்கிட்டே இருக்க கூடாது, ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்ட, நான் என்ன பண்றது, தப்பு பண்ணிட்டேன், அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், அவர் கொடுத்த தண்டனையும் ஏத்துக்கிட்டு நான் செஞ்சேதான் ஆகணும். நம்ம சதியும் ஒத்த கால் நிக்கிறாங்க. நம்ம அக்கமாருங்க ரெண்டு பேரும் அப்படி விசாரிச்சுட்டு மட்டும் இல்லாம தாமரை மலர்களை கொண்டு வரதுக்கு வேலையாட்களை விட்டு அங்கங்க கொஞ்சம் வேலை செஞ்சு நிறைய தாமரை மலர்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சதி, நீங்க இந்த மாதிரி உதவ வேண்டாம், தப்பு செஞ்சது நானு, தண்டனை அனுபவிக்க வேண்டியது நானு, இந்த உதவிகளை வேண்டாம்னு மறுத்துறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த தாமரை மலர்கள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கால செருப்பு கூட போடாம காட்டுக்கு நடுவுல தாமரை மலரை தேடி போறாங்க. கூட துணைக்கு ரெண்டே வேலைக்காரிங்க போறாங்க. உள்ள பயங்கரமான வெயில், சாப்பாடு தண்ணி எதுவுமே எடுத்துக்கிட்டு போகல. நாம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, பரவாயில்ல, தப்பு பண்ணிட்டோம், தண்டனை அனுபவிக்கணும். ஆனா கூட அந்த வேலையாட்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு, இது என்னோட தண்டனை, நீங்க ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி இப்பவே புறப்பட்டு போங்க, போனதும் நல்லா சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடறாங்க. அவங்களும் முடியாதுன்னு சொன்னாலும் விடல, நீங்க ரெண்டு பேரும் போயே ஆகணும், இது அரச கட்டளை, ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தண்டிக்கப்படுவீங்கன்னு சொல்ல அவங்களும் வேற வழியே இல்லாம போயிடுறாங்க. அதே சமயம் எங்க அரண்மனையில பார்த்தோம்னா சிற்பிக்கு சொந்தக்காரங்கன்னு எல்லா பேத்தையும் வரிசையை நிக்க வச்சு அவங்களுக்கான தண்டனை என்னன்னு அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா, எல்லா பேத்தையும் நாடு கடத்த போறாங்க, போங்கடா இந்த நாட்டை விட்டே அப்படின்னு விரட்டுறாங்க. இவங்க எல்லாரும் அரச சொல்றத கேட்டுட்டு அங்க இருந்து நகல்றாங்க. அப்ப கரெக்டா இவங்க நடந்து போற சமயம் இதுக்க பார்த்தா நம்ம குருநாதர் வராரு. வந்து நம்ம சதியோட டேடி கிட்ட, இந்த மாதிரி நீங்க பண்றது தப்புக்கு மேல தப்பு, தர்மத்தோட பேரை சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நல்லவர்னு ப்ரூவ் பண்ண தேவையே இல்லாம உங்க பொண்ணையும் தண்டிக்கிறீங்க, இந்த சிற்பிகளையும் தண்டிக்கிறீங்க அப்படி இப்படின்னு எடுத்து சொல்றாரு. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா காட்டுக்கு போன வேலையாட்கள் திரும்பி வராங்க. அம்மாவும் சதியோட அக்காவும் எங்கடா நம்ம சதியை காணாமனு பாக்குறாங்க. வந்து அவங்க கிட்ட விசாரிச்சா இந்த மாதிரி எங்களை போக சொல்லிட்டாங்க, அவங்களும் காட்டுக்குள்ள தனியா இருக்காங்க அப்படின்னு வேலையாட்கள் சொல்ல, எப்படி நீங்க விட்டுட்டு வரலாம்னு கேட்க, அரச கட்டளை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்க விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி நாங்க போய் சதியை பார்க்க போறோம்னு அம்மாவும் சதியோட அக்காவும் சொல்றாங்க. இதை கேட்ட வேலையாட்கள், இப்ப நீங்க கிளம்புனாலும் போய் சேர்றதுக்கு 12 மணி ஆயிடும், நம்ம சதி இருக்கக்கூடிய இடத்த ரீச் பாக்குறதுக்கு அப்படின்னு அந்த வேலையாட்கள் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, அச்சோ நட்டனு ராத்திரில நம்ம பொண்ணு காட்டுக்குள்ள என்ன பண்ணுவான்னு தெரியலையே, இதை மகாராஜா கிட்ட சொல்லி ஆகணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தா விவாதம் நடந்துகிட்டு இருக்கு குருநாதருக்கும் தட்ச மகாராஜாவுக்கும். இவர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னு தெரியுமா, நான் ரொம்பவே நேர்மையானவன், என் நீதிக்கு முன்னாடி என் பொண்ணு ஒண்ணுதான், இந்த சிற்பி ஒண்ணுதான் அப்படின்னு தன்னோட கௌரவத்தை நிலநாட்டிட்டு இருக்காரு. இவருக்கு ஏன் சிவன் மேல இவ்வளவு கோபம் தெரியுமா, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும், அந்த அப்புறம் சொல்றேன். இப்ப இவங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம சதி வராங்க. தள்ளாடி தடுமாறி அரண்மனை பக்கம் வந்து அப்படியே மயக்கம் போட்டு மயங்கி பொத்துன்னு விடுறாங்க. கீழே விழுந்தவங்கள தூக்குறதுக்காக அம்மாவும் அக்காவும் ஓடி வராங்க. யாரும் அவளை தொடக்கூடாது, அவளே எந்திரிக்கணும் நம்ம மகாராஜா சொல்றாரு. இவங்களும் எந்திரிக்கிறாங்க. கீழே விழுந்த தாமரை மலை எடுத்து வைக்கிறாங்க. அதே சமயம் நம்ம குருநாதர் வந்து சதியை பார்த்து, பயப்படாத, இந்த தண்டனைலாம் உன் கால் தூசி சமம், இது எல்லாத்தையும் உன்னால செய்ய முடியும். அதே சமயம் பக்கத்துல இருக்க நம்ம மந்திரியை பார்த்து நம்ம மகாராஜா கண் அசைக்கிறாரு. அந்த கண் அசைவிலேயே என்ன எதிர்பார்க்கறன்னு புரிஞ்சுக்கிட்டு, சிற்பிகள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு காலி பண்ணுங்க, உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்கணும், அதுக்குள்ள உங்க குடும்பத்தோட இந்த நாட்டை விட்டு வெளியே போகணும், எல்லையை தாண்டி போகணும், இல்லைன்னா தண்டனை இன்னும் கொடுமையா இருக்கும்னு சொல்லி தண்டனை அறிவிக்கிறார். ஆனா நம்ம சிவனை கும்பிடுற நல்ல ரிஷி அவங்கள பார்த்து, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சிவனை கும்பிடக்கூடிய நம்ம குருநாதர் சிற்பிகளை கூட்டிட்டு போறாரு. அடுத்து என்ன நடந்துச்சு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.